அண்மை செய்தி. போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நனவாக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நனவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நனவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடானது நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க இருக்கலாம். சந்தோஷ், முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்னென்ன பேசியிருக்கிறார், விவரம்? வணக்கம். கோவளத்தில் நடைபெற்று வரக்கூடிய தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒரு போதைப் பொருள் தடுப்பில் ஒருங்கிணைப்பு தேவை என்பதை வலியுறுத்தி முக்கியமானதாக ஒரு தகவலை பேசியிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் மாமல்லபுரம் எனும் பழமையான துறைமுக நகரத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதாகவும் நமது அரசியல் அமைப்பின் நிலையான தொலைநோக்கு பார்வையை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு என்பது கூடியிருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தென் மாநிலங்கள் அனைத்தும் இணைந்து இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% அதிகமான பங்களிப்பை கொடுக்கின்றனர். இதன் மூலம் நமது பிராந்தியம் மற்றும் தேசிய பொருளாதாரத்தின் முக்கிய உந்து சக்திகளில் ஒன்றாக திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். உற்பத்தி, ஏற்றுமதி சேவை மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளில் நாடு முழுவதும் நாம் முன்னிலையில் தான் இருந்து வருகிறோம். நமது பொதுவான சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் நமது கூட்டு வலிமையை சரியாக பயன்படுத்துவதன் மூலமும் வளர்ச்சி மற்றும் செழிப்புகளை இன்னும் சிறந்த வாய்ப்புகளை நாம் உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பயனளிப்பதாக அமையக்கூடிய வகையில் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறே இதன் மூலமாக வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதுடன் நமது கூட்டு தேசிய லட்சியத்திற்கும் இந்த பங்கு என்பது முக்கியத்துவமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இந்தியாவில் பார்க்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான இளைய நாட்டின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இது அமைகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதனால் போதையை தூண்டும் மற்றும் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய பொருட்கள், அத்துடன் போதை மற்றும் மனநலத்தை பாதிக்கக்கூடிய பொருட்கள் ஆகியவை தொடர்ந்து தவறாக பயன்படுத்துவதாலும் சட்டவிரோத இணையவழி விற்பனை, அங்கீகரிக்கப்படாத விநியோகம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான கடத்தல் ஆகியவற்றின் மூலம் இளைஞர்களுக்கு எளிதில் கிடைப்பது ஆழ்ந்த கவலைக்குரிய விஷயமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மையில் கேரளாவில் இதற்கான ஒரு திட்டம் என்பது எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உள்துறை அமைச்சர், கேரளாவினுடைய உள்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து தமிழக எல்லையோரம் இருக்கக்கூடியதால் அதனால் தமிழகமும் இதற்கான போதைப் பொருள் ஒழிப்புக்கான ஒரு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். தமிழகமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது என்றும் அதனால் எங்களுடைய ஒத்துழைப்பு என்பது எங்கள் மாநிலத்தின் இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் உறுதுணையாக இருக்கிறோம் என்ற கருத்தையும் முதல்வர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மெட்ரோ குறித்து பேசியிருக்கக்கூடிய அவர் தென் மாநிலங்கள் முழுவதும் ஒருங்கிணைந்த மண்டலங்கள் மற்றும் பகிரப்பட்ட பல்வகை போக்குவரத்து மற்றும் சரக்கு கையாளக்கூடிய பூங்காக்கள் மற்றும் நமது உற்பத்தி மையங்களை துறைமுகங்கள் மற்றும் உலகளாவிய சந்தைகளுடன் இணைக்கக்கூடிய தடையற்ற சரக்கு மற்றும் தொழில் வழித்தடங்களை ஆகியவற்றை உருவாக்கி
இந்த பொருளாதார கையாளக்கூடிய தொகுப்புகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் முன்மொழிந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இத்தகைய முன்னெடுப்புகள் மூலமாக வணிகம் செய்வதற்கான போட்டித்தன்மையை வலுப்படுத்த முடியும் என்றும், இதனால் அந்நிய முதலீடுகள் இருப்பது தென்னிந்தியாவை மிகவும் கட்சிகரமான இடமாக மாற்றுவதுடன் தொழிலிலும் வாய்ப்புகளை அதிகரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். சில நகரங்களுக்கு பரவ செய்து ஒரு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், இதற்கு ஒரு உடனடியான உதாரணம் என்பது நம் கண்முன்னாகவே இருக்கிறது என்றும், கர்நாடகாவை குறிப்பிட்டு கர்நாடகாவினுடைய பொம்மசந்திராவில் இருந்து தமிழ்நாட்டின் ஒசூர் வரை மெட்ரோ, ஒசூரில் இருந்து பெங்களூர் வரையான அந்த மெட்ரோவை விரிவுபடுத்தவும், தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மாநிலங்களுக்கிடையேயான மெட்ரோக்களை இணைப்பதில் இந்த திட்டம் என்பது பெருமளவு ஒரு உதாரணமாக இருப்பதாக தெரிவிக்கிறார். இதற்கு முன்பாகவே சென்னை மெட்ரோ அதற்கான தயாரிப்பு திட்ட அறிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த திட்டத்தை குறிக்கோள் காட்டி தற்போது பேசி இருக்கக்கூடிய அவர், கர்நாடகாவின் பொம்மசந்திராவில் இருந்து தமிழ்நாட்டின் ஒசூர் வரை பெங்களூரு மெட்ரோவை நீட்டிக்கும் திட்டம் தென்னிந்தியாவினுடைய முதல் மாநிலங்களுக்கு இடையேயான மெட்ரோ இணைப்புகளில் ஒன்றாக இருந்திருக்கிறது என்றும், இது பெங்களூருவின் எலக்ட்ரானிக் சிட்டி வழித்தடத்தையும் வேகமாக வளர்ந்து வரும் ஒசூர் தொழில் மையத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டு இருக்கிறார். அதே போல கடல்சார் வளர்ச்சி மற்றும் நீல பொருளாதாரம் மற்றும் கடலோர பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர், தென் மாநிலங்களின் எதிர்கால வளர்ச்சி திட்டத்தில் கடல் ஒரு முக்கிய இடம் பெற வேண்டும் என்றும், அதனால் துறைமுகங்கள், கடலோர கப்பல் போக்குவரத்து, மீன்வளம், கடல்சார் தொழில்கள், கடல்சார் சேவைகள் மற்றும் கடலோர சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்த பொருளாதாரத்தின் முழு திறமையையும் பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சுமார் 1076 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்ட தமிழ்நாடு இந்த கூட்டு கடல்சார் வளர்ச்சி திட்டத்தில் சக தென் மாநிலங்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கூட்டுறவு கூட்டாட்சி வலிமையான அந்த கணிப்பு அளிக்கக்கூடிய வகையில் சமமான நிதி கூட்டாட்சியின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றும், மக்கள் தொகை கட்டுப்பாடு, மனிதவள மேம்பாடு மற்றும் நிதி ஒழுக்கத்தில் வெற்றி பெற்ற மாநிலங்கள் அதற்காக பாதிக்கப்படக்கூடாது என்றும், தென் மாநிலங்கள் சிறப்பு சலுகையை கோரவில்லை, நியாயமான மற்றும் சமமான அணுகுமுறையே கோருகின்றனர் என்றும், ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகாக பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மதுபானங்களை தவிர மாநிலங்களுக்கு வருவாய் உயர்த்தும் நெகிழ்வான வழிமுறைகள் மிகவும் குறைந்துவிட்டதாகவும், வரி விகிதங்களை நிர்ணயிப்பதில் மாநிலங்களுக்கு மீண்டும் அதிக நெகிழ்வுத்தன்மை கிடைக்க அனைத்து மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மிகமாக மாநிலங்களுக்கு இடையேயான நீர்வள பிரச்சனை பற்றி பேசியிருக்கக்கூடிய அவர், காவிரியை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளையும் உரிய காலத்தில் அமல்படுத்துவது அவசியம். அதே போல முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையிலேயே பாதுகாக்க அதனை நடவடிக்கைகள் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு மாநிலத்தின் உரிமையான பங்கினை பாதிக்கும் எந்த மேல் ஓட்டு பகுதி தலையீடும் சட்டம் மற்றும் நிறுவன கட்டமைப்பிற்குள் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கல்வி ரீதியாக பேசுகையில் தமிழ்நாடு அரசு மாணவர்களின் நலனை மறுப்பதற்கான சமமான அணுகலை பாதுகாக்க உறுதியாக இருப்பதால் நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்களையும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களையும் பாதிக்கிறது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. அதனால் MBBS, BDS மற்றும் படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீடு அனைத்தையும் மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மட்டுமே அனுமதி வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களினுடைய இந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையிலேயே தொகுதி மறுவரை என்பதையும் குரலை குறைக்கக்கூடும். அதாவது தென் மாநிலங்களினுடைய அந்த 543 மக்களவை தொகுதிகளை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை தமிழக அரசு வலியுறுத்திய நிலையில் அதையும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு, மனிதவள மேம்பாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் தென் மாநிலங்கள் முன்னிலையில் இருப்பதாகவும், இலக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக அவரை நாடாளுமன்றத்தில் கூடாது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கட்டுப்பாட்டில் வெற்றி எந்த மாநிலமும் நாடாளுமன்றத்தில் அதனுடைய சதவீதம் குறைக்கப்படாது என்று மத்திய அரசு தெளிவான சட்டப்பூர்வ உறுதியை அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
இந்த இதுபோன்ற பல்வேறு விஷயங்களை பேசி இருக்கக்கூடிய அவர் நமது வாய்ப்புகளையும் சவால்களும் பொதுவானவை, அவற்றை எதிர்கொள்ளும் நமது உறுதியும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்றும், நாம் ஒருமித்த கருத்தில் இருக்கும் இடங்களில் துணிச்சலுடன் செயல்படுவோம், கருத்து வேறுபாடு உள்ள இடங்களில் உரையாடல், பரஸ்பர மரியாதை மற்றும் சட்டத்தின் ஆட்சி மூலம் அவற்றை தீர்ப்போம். அவர்களே கூட்டுறவு கூட்டாட்சியின் உண்மையான சாரம் என்றும் தெரிவித்திருக்கிறார். வலுவான மாநிலங்களே வலுவான இந்தியாவை உருவாக்குகின்றன என்று தமிழ்நாடு உறுதியாக நம்புகிறது என்றும், அந்த உணர்வுடன் வளர்ந்த இந்தியாவை நோக்கி மத்திய அரசுடனும் நமது சக மாநிலங்களுடனும் இணைந்து செயல்படுவதற்கான தமிழ்நாட்டின் உறுதியை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதாக தற்போது பேசியிருக்கக்கூடியதும் குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக போதைப் பொருட்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை வேண்டும் என்பதை மத்திய அரசை வலியுறுத்தி குறிப்பிட்டிருப்பதும் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருட்கடத்தலை ஒழிக்கவும் மாநிலங்களுக்கு இடையே அந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை என்பது மிக அவசியம் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொருட்கள் எளிதாக செய்வதால் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படவில்லை என்றும், அதற்கான முன்னெடுப்புகளை தடுக்கவும் தவேக அரசு உறுதியாக இருப்பதாக பல்வேறு இடங்களில் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இந்த மாநாட்டில் மாநில வேண்டும் தெரிவித்திருக்கிறார். அதே போலதான் கேரளா இதனை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு உறுதியளிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடன் துணை நிற்கக்கூடிய வகையிலும் தமிழக அரசும் உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்த அவர், அதன் பிறகாக மத்திய அரசையும் இது குறித்து வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். அந்த வகையில்தான் இந்த பிரச்சனை என்பது குறித்தும் இந்த இடத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதே போல காவிரி நீர் பங்கீடு குறித்தும் இருக்கக்கூடிய அவர், தண்ணீர் என்பது லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை, விவசாயம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையானது என்றால் மாநிலங்களுக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனைக்க கூடாது என்பதையும், காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்பதையும் அழுத்த திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன் காவிரி என்பது கர்நாடகா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரும் சிக்கலாகவும் சட்ட ரீதியாக அணுகக்கூடிய முறையிலும் அதனை கர்நாடக அரசு மதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. நதிநீர் பகிர்வு அந்த விஷயத்தில் நிச்சயமாக தமிழகத்திற்கு தரக்கூடிய அந்த டிஎம்சி தண்ணி என்பதனை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுவதாக அனைவரும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அதனை குறிப்பிட்டு இந்த மாநாட்டில் பேசி இருப்பதும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதாரத்தை மண்டலத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பேசி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாநிலங்களுக்கு இடையேயான அந்த போக்குவரத்து சேவை குறித்து பேசுகையில் தான் இந்த மெட்ரோ விஷயத்தையும் பேசியிருக்கிறார். இதற்கு முன்பாகவே இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அதற்கான பணிகள் என்பதையும் செய்யப்பட்டிருப்பதாக கடந்த ஒரு 6 முன்பாகவே தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தான் அந்த பெங்களூர் மற்றும் ஒசூர் மாநில இடையில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் மெட்ரோ என்பது தொடங்குவதற்கான அறிவிப்பு என்பதனை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தன. அந்த வகையில் அந்த பொம்மச்சந்திரா ஒசூர் மெட்ரோ இந்தியாவினுடைய முக்கிய மாநிலங்களுக்கு இடையேயான மெட்ரோ இணைப்பு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவ்வாறு பேசியிருக்கிறார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நனவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கு போதைப் பொருள் இல்லாத தென் இந்தியா என்பதை நிறைவேற்ற உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான இளம் தலைமுறையே நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளம் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார்.
தண்ணீர் என்பது லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை, விவசாயம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையானது என்றும் முதல்வர் விஜய் பேசியிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளை நிர்வகிப்பதில் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பு, மேலாண்மை ஆணைய முடிவுகளையும் உரிய காலத்தில் அமல்படுத்துவது அவசியம் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இத்தொடர்பான மேலதிக விவரங்களை எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க இருக்கலாம். ஜோ மகேஸ்வரன், முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரம். பிரகாஷ், மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு, முல்லை பெரியாறு, காவிரி விவகாரம் குறித்தெல்லாம் முதலமைச்சர் இப்ப பேசியிருக்கிறார். அதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கார், தொகுதி மறு வரையறை. இப்ப தொகுதி நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுடைய மறு வரையறை என்பது தொகுதி மறுவரையே தேவையில்லை, இப்ப இருக்கிற 543 தொகுதிகளே தொடர வேண்டும் என்றுதான் முதலமைச்சர் விஜய் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல சென்னையில அனைத்து கட்சி எம்பிக்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டினார். அது அனைத்து கட்சி எம்பிக்களை அவர் அழைப்பு கொடுத்திருந்தாலும் கூட திமுக, அதிமுக கட்சிகள் அதை புறக்கணித்து விட்டன. இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கிற காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சார்ந்தவர்கள் மட்டும்தான், எம்பிக்கள் மட்டும்தான் அதுல பங்கெடுத்திருந்தாங்க. அதுல தொகுதி மறுவரையே தேவையில்லை என்று தீர்மானித்திருந்தாங்க. இப்ப இருக்கிற நிலையே தொடர வேண்டும் என்றுதான் முடிவு செய்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இப்ப தென் மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுடைய சந்திப்புல தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரங்கள், தொகுதி எண்ணிக்கையில விகிதாச்சாரம் பாதிக்கப்படாத வகையிலையும் குடும்ப கட்டுப்பாடு உள்ளிட்ட திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்திய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையிலையும் எந்த சூழலையும் இந்த எண்ணிக்கை விகிதாச்சாரம் என்பது குறையாத அளவில் உரிய பிரதிநிதித்துவம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு கிடைக்கின்ற வகையில தொகுதி மறு வரையை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அப்படின்னா தன்னுடைய நிலைப்பாட்டில் இப்போ ஒரு வார காலத்திலேயே, கடந்த 8ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெற்றது நினைக்கிறேன், இப்போ ஒரு வார காலத்திற்குள்ளாக தன்னுடைய நிலைப்பாட்டில் முதலமைச்சர் மாற்றத்தை இப்ப வெளிப்படுத்தியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதைத்தான் திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் தெரிவித்திருந்தாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏப்ரல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுதுமே தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது, உரிய விகிதாச்சாரமும் உரிய பிரதிநிதித்துவமும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் பிரதமரும் உறுதிப்படுத்தியிருந்தார். பாஜகவுடைய தலைவர்களும் அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. ஆனால் இல்ல, இந்த தொகுதி மறு வரையறையின் மூலமாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும், வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டுமே ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கின்ற தீர்மானிக்கிற இடத்திற்கு வருகின்ற அளவிற்கு எண்ணிக்கையை உயர்த்த போகிறார்கள். இப்ப வடக்கு தெற்கு என்று ஒரு பெரும் பாதிப்புகள் ஏற்படும், தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றெல்லாம் தாவேக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்துட்டு வந்தாங்க. ஆனாலும் கூட இந்த சட்டப்பேரவையினுடைய நாடாளுமன்றனுடைய மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்படும், கொண்டு வரப்படும் எல்லாம் சொன்னாங்க. அந்த மசோதாவே அறிமுகப்படுத்தவில்லை, டேபிளுக்கே வராத ஒரு சூழலை இப்படி எல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் எல்லாமே நடத்திருந்தாங்க. இதுல கூட மாறுபட்ட கருத்துக்கள் இருந்த சூழல்ல இப்ப முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்பது முன்பு என்ன நிலைப்பாடுன்னா தொகுதி மறுவரையறையே தேவையில்லை. முதலமைச்சர் மட்டும் இல்ல, தாவேகாவுடைய ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகளும் அதே நிலைப்பாட்டுல தான் தெரிவித்திருந்தாங்க. காங்கிரஸ் மட்டும்தான், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தொகுதி மறுவரையறையை முழுமையாக எதிர்த்தார்கள். ஆனா அதே இது எப்படி தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடந்துச்சோ அது போல தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு வரல. ஆனா அவரு தொகுதி மறுவரையறை தேவைதான், இப்ப வர்ற தேர்தல் நடந்தா எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கும், கூடுதலான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இப்ப கர்நாடகத்திலேயோ கேரளாவிலேயோ காங்கிரஸ் அரசு இருந்தாலும் கூட அங்க இது போன்ற ஒரு கூட்டங்கள்லாம் நடத்தப்படல. தமிழ்நாட்டில் மட்டுமே காங்கிரஸ் தாவேகாவை பயன்படுத்தி அல்லது தாவேகாவை தூண்டி தாவேகாவை காங்கிரஸ் இயக்குகிறது, இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிறதாக உருவாக்குறாங்க என்றெல்லாம் விமர்சனங்கள் இருந்தது கடந்த வாரத்துல. இந்த சூழல்ல தான் தற்பொழுது முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார், தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், விகிதாச்சாரம் குறையாமல் தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருப்பது முதலமைச்சருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் தெரியுது. அதே நேரத்துல மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட வேண்டிய தேவை அவசியம் இருக்கு. நிதி பகிர்வு உள்ளிட்டவெல்லாம் நாங்கள் இணக்கமாக செயல்படுவோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்க சூழல்ல இந்த
நிலைப்பாட்டில் மாற்றம் என்பது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது பிரகாஷ். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நனவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நனவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். தண்ணீர் என்பது லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை, விவசாயம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையானது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளை நிர்வகிப்பதில் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். காவிரி விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பு, மேலாண்மை ஆணைய முடிவுகளையும் உரிய காலத்தில் அமல்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். பொம்மச்சந்திரா, ஹொசூர் மெட்ரோ தென்னிந்தியாவின் முக்கிய மாநிலங்களுக்கு இடையான மெட்ரோ இணைப்பு என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறார். மக்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் குறையாத வகையில் சட்ட ரீதியாக உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.